வணக்க மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அபிநயா. இது வந்து ஒரு மெலிசா திரைப்படம்ங்க. தியேட்டர் ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த படத்துக்கு ஆல்ரெடி நான் ப்ரீமியர் ஷோ போயிட்டு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு நீங்க அதோட ரிவ்யூ தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ ரொம்ப அப்படியே லென்த்தா பேசாம ஸ்ட்ரெயிட்டா நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேங்க. இந்த படத்துல என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருந்துச்சு, அண்ட் தென் என்ன எனக்கு பிடிச்சிருந்துச்சு, என்னதெல்லாம் நீங்க போய் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம கிளியரா வந்து பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டைரக்டர் டேவ். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோரான்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படத்தை வந்து இயக்கியிருந்தாரு. அந்த படம் வந்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கருணாகரன், முகேன் ராவ் அண்ணன் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. அண்ட் தென் ஐ திங்க் முகேன் அண்ணா அவர் ஃபர்ஸ்ட் அறிமுக படமே வந்து அவர் தான். அண்ட் இவர் தான் அறிமுகப்படுத்தி வச்சிருந்தாரு. அண்ட் தென் அது ஒரு நல்ல ஒரு படங்க. அந்த படத்தில் கூட இப்படி செஞ்சிருப்பாங்க, இப்படி செஞ்சிருப்பாங்க. இப்போ லைட்டாக ஒரு கிளிப்பை போடுறேன், அந்த கிளிப்பை அப்படியே பார்த்துக்குங்க. ஸோ பார்த்துருப்பீங்களா, அதே தாங்க. அந்த டைமில் செம்ம வைரல். 2018 அந்த படம். இப்போ வரைக்குமே எனக்கு அந்த படம் மேலே ஒரு லைட்டாக ஒரு கிரேஸ் வந்து இருக்குதான். பிகாஸ் ஆஃப் த லாட் ஆஃப் சீன்ஸ் வந்து நம்மளோட ரொம்ப ஒத்து போயிருக்கும். அதனால ரொம்பவே எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது, நல்லா சிங்க் ஆயிருக்கும் அந்த படம். அதனால தான். அதே மாதிரி தான் அபிநயா வந்து படம் பார்த்தீங்கன்னா, என்னதான் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ஃபேண்டசி இருந்தாலுமே அந்த அந்த ஃபேண்டசியில் வந்து நிறைய யதார்த்தமான விஷயங்கள் தான் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு, நல்ல ஒர்க்காக இருந்துச்சு. யதார்த்தத்தை தாண்டி வந்து அவங்க எதுவுமே பண்ணல, அதான் சொல்லுவேன். அதாவது ஃபேண்டசி இருந்தால் அதில் வந்து லாஜிக் நம்ம பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் வந்து நிறைய லாஜிக்கான விஷயத்தை வந்து நல்லாவே பூல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருந்துச்சுங்க, இதான் உண்மை. இந்த படத்தோட வந்து ஸ்டாரியை வந்து நான் ரிவீல் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, இவ்வளோதான்டா அப்படின்னு இருக்கும். பட் நீங்கள் போய் படத்தை போய் பாருங்க. நான் ஒரு சின்ன க்ளூ தரேன். என்ன க்ளூனா, இது ஆண், இது பொன். ஓகேயா? இது பொன், இது ஆண். இதான் க்ளூ. புரிஞ்சுக்குங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே படம் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். செம்ம ஃபன்னாக இருக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருணாகரன் நடிச்சிருந்தாரு, அப்புறமா அம்ஷினி அக்கா நடிச்சிருந்தாங்க. 2 பேருமே பின்னிட்டாங்க. ஐ ட்ரூலி என்ஜாய். ப்ரீமியர் ஷோக்கு தான் போயிருந்தாலுமே வந்து நான் ஒன்று சொல்கிறேங்க, என்னதான் நாங்கள் ப்ரீமியர் ஷோ நாங்கள் போனாலுமே எங்களுக்கு சில ஒரு கூட்டம் இருக்குது. அவனுக்கு கூட நான் படம் பார்த்தேன்னா ஆனஸ்டான ஒப்பீனியன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆன் த ஸ்பாட் அப்பயே வந்து நாங்கள் பேச ஆரம்பிச்சிருவோம். நடா இது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடும். இது வந்து தமிழ் படத்துக்கு மட்டும் இல்லை, மற்ற மொழி படங்களும் சரி, என் ஊர் படங்களுக்கும் சரி, மலேசியா படங்களும் சரி, எல்லா படமும் சமம் தான். சினிமா மீது சமம் தான். அந்த ஒரு அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் அப்பயே பேச ஆரம்பிச்சிருவோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என் கூட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், தினான்னு இருப்பான்ல. அவன் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் மாறி மாறி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே வி வாஸ் லைக் ட்ரூலி என்ஜாய். வி லாஃப் அ லாட். உண்மையை சொல்லணும்னா இப்போவும் நான் வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பயும் நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் அந்த ஒரு 2 ஹவர்ஸ் படம் நினைக்கிறேன் தசிலா செய்ய. அந்த 2 ஹவர்ஸுக்கு வந்து நான் எல்லாத்தையும் மறந்து தான் இருந்தேங்க. நல்லா என்ஜாய் பண்ணேன் படத்தை. ஒரு மாதிரி லைக் சாட்டிஸ்ஃபையாக நான் வெளியே போனேன். நல்லாவே இருந்துச்சு. அண்ட் தென் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டாக அந்த மலேசியா படங்களில் வந்து இந்த படம் வந்து காமெடி வைஸ் வந்து டாப் நாச். ஐ ரியலி என்ஜாய். ஓகேயா? ஸோ இந்த படத்தில் வந்து இன்னொருத்தர் நடிச்சிருந்தாரு, முருகன் சொல்லிட்டு நடிச்சிருந்தாரு. அந்த மனசை வந்து தனியாக வந்து ஸ்காப் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. ஒரு சீன் 2 சீன் இல்லை, கடைசி வரைக்குமே அவர் ஸ்காப் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் தான் இந்த படத்துல இருந்து காமெடி ரோல் பண்ணியிருக்காரு. அவரும் ராக்கெட் சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அண்ட் ராக்கெட் ரோல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வருது. பட் முருகன் வந்து படம் முழுக்கவே இருக்கிறாரு. அவர் ரோல் வந்து உண்மையிலே உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும். உண்மையாலே நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அது ஒரு மாதிரி ஒரு சைல்டிஷ் கலந்த ஒரு யதார்த்தமான ஒரு ரோலுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ பர்சனலி லவ் இட் அண்ட் ஐ ரியலி என்ஜாய். ஓகேயா? ஸோ டைரக்டர் இயக்குனர் தேவ் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் வந்து அந்த கரெக்டாக வந்து கேரக்டர் சூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் நம்ம தொக்கு சத்யா நினைக்கிறாரு, பேபி ஃபேஸ் சத்யா அவர் நடிக்கிறாரு. அவரோட சீனும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப என்ஜாயபிளாக இருந்துச்சு. அண்ட் தென் கேரக்டர் வந்து நான் ஏன் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கான்னு சொல்கிறேன்னா, இப்போ அம்சிங் அக்கானால வந்து அந்த ரோலை பண்ண முடியும், அண்ட் கருணாகரனாலையும் வந்து இந்த ரோலையும் பண்ண முடியும். இவங்க 2 பேர் தானே மாறி மாறி ரோல் வந்து பண்ண முடியும், பூல் ஆஃப் பண்ண முடியும். அது நம்மளால வந்து பார்க்கவும் முடியும். ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தில் வந்து கரெக்டான கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த கேரக்டர் இதுக்கு செட்டே ஆகலடா அந்த ஃபீல் எனக்கு வரல. பிகாஸ் நான் மோஸ்ட்லி மலேசியா படங்களை பார்த்தேன்னா, இது வேற ஆளாக போட்டிருக்கலாம் மேடம் அப்படி ஒரு ஃபீல் வரும். இந்த படத்தை அந்த ஃபீல் வரல எனக்கு. எல்லா கேரக்டருமே வந்து கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி ஃபீலே வரல. ஐ ட்ரூலி என்ஜாய். நான் ஏன் மறுபடியும் வார்த்தை நான் சொல்கிறேன்னா, நான் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணேன். ஓகேயா? அண்ட் இந்த படத்தில் வந்து இன்னொரு விஷயம் வந்து மென்யூ அண்ட் லிவ்ஃபுல் இதோட ஃபைட்டு வந்துங்க
எனக்கு மற்ற நாட்டில் தெரியல, ஆனால் மலேசியாவில் வந்து எப்பயுமே காலகாலமாக அது ஒரு ஐக்கனிக்கான ஃபைட்டு. ஓகேயா, எல்லாம் வந்து அண்ணன் தம்பி மட்டும் பழகுவானுங்க. ஆனால் அந்த மென்னி லூஃபில் மேட்ச் வந்தால் போதும் இப்படி ஆயிடுவானுங்க. மாமா கடையில் உட்காந்துருவானுங்க, கோசுங்க வாங்கிடுவானுங்க, ஐஸ் கோசுங்க வாங்கிடுவானுங்க, மில்ல வயசை வாங்கிடுவானுங்க, உட்காந்து கதை அடிச்சுக்கிட்டு அப்புறம் மேட்ச் வரும்போது இறங்கி செஞ்சிருவானுங்க. என்னென்னமோ பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் ஒரு நாள் ஃபுல்லாக பேசாமல் இருப்பான், அவன் ஒரு வாரத்துக்கு பேசாமல் இருப்பான், இவன் மாயமே கலாச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆயிடுவானுங்க. ஸோ அந்த மென்னி லூஃபுல் அந்த ஐகானிக் அந்த ஃபைட்டை வந்து இந்த படத்தில் வந்து வச்சிருக்கிறாரு. அது நல்லாவே இருந்துச்சு. பெரிய அளவுக்கு ஃபைட்லாம் இல்லை, பட் உங்களுக்கு அந்த ஒரு குட்டி மூமெண்ட் இருக்கும். அந்த மூமெண்ட்ஸ் வந்து விச் இஸ் குவைட் நைஸ். ஓகே, ரியலி என்ஜாய். ஏன்னா அந்த சீன் வரும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்து இருக்கிற வந்து மென்யூ ஃபேனா அவன்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே டென்ஷன் ஆகிட்டான். அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவனெல்லாம் என்ஜாய் பண்ணான் உண்மையை சொல்லணும் அந்த பர்டிகுலர் சீனுக்கெல்லாம். ஸோ ஓவரால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆக்ட், அட் ஏ, அட் பி, அட் சி, இந்த 3 ஆக்ட் இருக்கும். அதாவது உங்களுக்கு புரியும் போது சொல்லணும்னா இன்ட்ரோ, இன்டர்வெல், அப்புறமா இந்த கிளைமேக்ஸ் இப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாத்தையும் பக்காவாக கொடுத்துருந்தாரு. ஓகே, கரெக்டாக விளாண்டுருந்தாரு. அது நல்லாவே இருந்துச்சு. ஓகே, எனக்கு வந்து அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை, ரொம்ப கிளியராக இருந்துச்சு. எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நம்ம காலங்காலமாக வந்து இந்த ப்ரொப்போஸ் சீன்ஸ், இந்த லவ் சீனை வந்து பார்த்துருக்கோம்ல. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீன் ஒன்று இருக்குது. ஆனால் உண்மையாலேயே சொல்கிறேன், அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த சீனு. அது எதிர்பார்க்கல. அந்த ஒரு எமோஷன் வந்து இப்படி கன்வே பண்ண முடியுமா? ஏன்னா நீங்கள் ஆணை பார்த்துருப்பீங்க, பெண்ணை பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து அந்த ஒரு விஷயங்கள் சேஞ்சஸ் நடக்கும் போத ஆண் எப்படி பெண்ணா பண்ணுவார், பெண் எப்படி ஆணா பண்ணுவாங்க, இப்படி ஒரு விஷயம் வரும் போத இங்கே வந்து 2 பேரும் வந்து நடிக்கணும்ல, அது ஒப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்கணும்ல, அது செம்மையாக கொடுத்துருந்தாங்க. கர்ணலாம் பின்னிட்டாரு அதை அந்த 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 பாட்டில் ரொம்பவே பின்னிட்டாரு. எனக்கு லைக் ஹேய் அப்படி இருந்துச்சு. ஓகே, இது நான் மட்டும் நோட்டீஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஈவன் என் ஃப்ரெண்ட் ஆல்சோ நோட்டீஸ் தட். நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் கர்ணகண்டே பர்சனாக அதை கேட்டிருந்தோம். அது ஸ்பாட் ஐடியா அப்படி சொன்னார். டோட்டலி ஸ்பாட் ஐடியாவான். அந்த அந்த சீன் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அது வந்து 2 பேரும் உட்காந்து இப்படி பேசிட்டு இருப்பாங்க, ஒரு கல்லில் உட்காந்துட்டு இருப்பாங்க, அது ஏதோ ஒரு பில்டிங்கில் உட்காந்துருப்பாங்க. எனக்கு இடம் ஞாபகம் இல்லை, பட் நைட் சீன். இந்த க்ளூ வச்சுக்குங்க, படத்தை போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறேன்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ். ஓகே, இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டு பி ஆனஸ்ட், ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், என் கண்ணுக்கு நெகட்டிவ் வந்து தெரியல. இதான் உண்மை. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துங்க, ஸ்டார்டிங், இன்டர்வல், அப்புறமா இப்போ கடைசி கிளைமேக்ஸ் 5 நிமிஷம், இதை வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை கொடுத்துட்டாலே போதும். ஓகேயா, அந்த படம் வந்து ஆட்டோமேட்டிக் ஹிட் ஆயிரும். எனக்கு இந்த படத்தில் வந்து எல்லாமே நான் என்ஜாய் பண்ணேன். எதுவுமே வந்து எனக்கு முகம் சுளிக்கிற மாதிரி இல்லை, எல்லாத்தையும் நான் என்ஜாய் பண்ணேன். மேபி வந்து எனக்கு என்ன பட்டுச்சுன்னா, இந்த படத்தில் வந்து எம் ராஜா நினைக்கிறேன், பாடகர் அண்ணன், இப்போ இந்த படத்தில் வில்லன் ரோல் பண்ணியிருக்கிறாரு. அவரோட கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறதுன்னா, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு பட்டுச்சு. நல்லா நடிச்சிருக்காதான் இல்லைன்னு இல்லை, பட் அவரோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தா இன்னமும் நல்லா இருந்திருக்கும்னு நான் சொல்ல வரேன். ஓகேயா, அதாவது ஒரு ஒரு ரொம்ப ஹெவியாக இல்லை. ஆஃப்கோர்ஸ் இது காமெடி ஜோனர் தான், நல்லா சிரிப்பீங்க தான், பட் கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ எனக்கு பட்டுச்சு. பிகாஸ் அது ஹெவி இல்லாதனால அந்த இடத்துல சில விஷயங்கள் நடக்கும்போது வந்து அது எமோஷனல் நம்மளுக்கு கன்வே ஆகலை. பிகாஸ் இவங்க சிரிச்சா நம்ம சிரிக்கிறோம், அவங்க சிரிப்பு மூட்டினா நம்ம சிரிக்கிறோம், அவங்க ஃபீல் பண்ணால் நம்ம சிரிக்கிறோம், நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து கன்வே ஆகிட்டு இருக்கிற பட்சத்தில், அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த வில்லனோட ரோல் வந்து கொஞ்சம் லைட்டாக ஹெவியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஃபீல் ஆகிருக்கும்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அது மட்டும் தான் எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு, ஒரு குறையாக இருந்துச்சு தவிர மற்றபடி எல்லாமே நல்லா தாங்க இருந்துச்சு. கண்டிப்பாக மெலிஷா கையுங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க. இது பக்கா மெலிஷா படம், நான் கிளியராக நான் சொல்லிக்கிறேன். ஓகேயா, அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்ச சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அம்ஷினியும் அவர் பேர் எம்ஜே நாடா, அவங்க 2 பேரும் வந்து ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க. டேம், ஸோ குட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து அந்த டைனிங் ஹாலில் உட்காந்துக்கிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே உட்காந்துருப்பாரு, இங்கே அவங்க உட்காந்துருப்பாங்க, 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க இப்படி. வாவ், நல்லாவே இருந்துச்சு அந்த சீனு. செம்மையாக அந்த எமோஷன் கன்வே ஆனிச்சு. அந்த இடத்துல வந்து மியூசிக் பிஜிஎம் அதுவும் பக்கா. எனக்கு வந்து பரவாயில்லையடா, நல்லாவே இருக்கே, எனக்கு அந்த ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ராகா கரெக்டாக
எந்தெந்த இடத்துக்கு வந்து என்னென்ன பிஜிஎம் வைக்கணுமோ, என்னென்ன சவுண்டு வைக்கணுமோ, அதை வந்து கரெக்டாகவே வச்சுருந்தாரு. எனக்கு வந்து அன்வான்டான அந்த பாட்டு எதுவுமே இல்லை, அன்வான்டான பிஜிஎம் எதுவுமே இல்லை. கரெக்டாக இருந்துச்சு, நல்லா ஃபனியாகவே இருந்துச்சு. அதில் ஒரு சீன் பார்த்தீங்கன்னா வந்து பிளேட்டு கீழே விழுவோம். விழுந்தோடனே வந்து அந்த அந்த இடத்துல வந்து அந்த பிளேட்டு இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். அது நிப்பாட்டுற வரைக்கும் வந்து ஒரு பிஜிஎம் யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கரெக்டாக சிங்க் ஆனிச்சு எல்லாம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் தெரியுமா, நம்ம நம்ம எம்ஜி நடுவே அப்புறம் அம்ஷினி வந்து பேசியிருக்காங்க, 2 பேர் பேசியிருக்கும் போது வந்து அவங்க ஒரு பிஜிஎம் வருதுன்னு, அதெல்லாம் வெரி வெரி நைஸ், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஐ ரியலி என்ஜாய். ஓகே, அது நல்லாவே கன்வே ஆனிச்சு. அந்த இடத்துல வந்து நம்ம எம்ஜி அவர் ரொம்ப ஒரு சட்டலான நடிப்பு கொடுத்துருப்பாரு. நம்ம அம்ஷினி அக்கா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் திரும்பி சொல்கிறேன், அவங்களா பண்ணல. ஓகே, நான் இதை மட்டும் க்ளூவாக தரேன், அவங்க இன்னொரு ஆளாக பண்ணியிருக்கிறாங்க. அது அந்த ஆள் அப்படி பண்ணியிருந்தாருன்னா எப்படி இருக்கும், அதுதான் மேட்ரு. அது நல்லாவே கன்வே ஆகிருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு அட்டம்ங்க இந்த படம், நல்ல ஒரு அட்டம், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ என்னோட கைண்ட் ரிக்வஸ்ட் என்னதுன்னா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து மேலே கார்ட்லேயே வந்து அது லிங்கை தரேன், ட்ரெயில் லிங்கை தரேன், நீங்கள் ஒரு ட்ரெயிலரை பாருங்கள். ஓகேயா? அண்ட் தென் என் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் கிவ் அ ட்ரை, கிவ் அ ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தை போய் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கப்பா, அவ்வளோதான். ஆனஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னை டேக் பண்ணுங்கள், அப்புறமா வந்து இந்த படத்தை டைரக்டர் டேவ், அப்புறமா நடித்தவங்க கர்ணா, அம்ஷினி, தொகஸ்தியான், முருகன், இவங்க எல்லாரையும் டேக் பண்ணுங்கள். உங்கள் ரிவ்யூவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தாராளமாக உங்களோட காசுங்க, உங்கள் காசை கொடுத்து நீங்கள் படம் பார்க்குறீங்க. யூ ஹேவ் ஆல் த ரைட்ஸ் டு கிரிட்டிசைஸ். ஓகேயா? உங்களுக்கு நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுல பிரச்சனையே கிடையாது, உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. அதை வந்து நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள், ஓப்பனாக பண்ணுங்கன்றேன். ஓகேயா? அந்த படம் நல்லா இருக்குது, அந்த படம் நல்லா போய் சேரணும்னா நீ மக்கள் கையில் தான் இருக்குது. ஓகேயா? என்னதான் சோஷியல் மீடியா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருந்தாலுமே இதுதான் மேட்ரு, பியர் டு பியர். இதோட பவர் வந்து வேறு எந்த மீடியாவுக்கும் வந்து கிடையாது, இதுதான் உண்மை. ஓகேயா? இவங்க வந்து ஒரு இந்த படத்தை பற்றி பொருளி பண்ணுறாங்கன்னா, பொருளி பேசுகிறாங்கன்னா, அதை அப்படியே இன்னொரு நாள் பேசுவாங்க, இன்னொரு நாள் பேசுவாங்க, அப்படியே போயிட்டே இருக்கும், பார்க்க தோணும். ஓகேயா? நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூ வந்து நீங்கள் தாராளமாக வந்து கொடுங்க, ஸ்டோரியில் போடுங்க, அட்லீஸ்ட் ஒரு ஸ்டோரியிலாவது போடுங்க, அவங்கள டேக் பண்ணுங்கள், நிறைய மக்களுக்கு போய் இது எப்படின்னு ரீச் ஆகட்டும். பிகாஸ் இது நல்ல படைப்புங்க. நல்ல படைப்பு வந்து சரியான இடத்துல வந்து ஆதரவு கொடுக்கலன்னா மற்ற அதோட அந்த எக்ஸ்பைரி டைம்னு இருக்கும், டேட்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் ஆதரவு கொடுத்தாலும் அதை நீங்கள் அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, அதை நீங்கள் பொழைக்க முடியாது. இதான் ரியாலிட்டி. ஓகேயா? அண்ட் த திங் இஸ், அதில் மேபி ஒரு 0.2 to 0.5 அவ்வளோதான் சான்சஸ் இருக்கும் பொழைக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு புரிய நம்புகிறேன். அதுவும் நம்ம மலேசியா படங்கள் வெறும் 4 நாள் மட்டும்தான். 4 நாளில் நீங்கள் படத்தை வந்து பார்த்து ஓட வச்சாதான் உண்டு, இல்லைன்னா படம் போயிடும், தேட்டர் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு நல்ல படைப்பு, போய் பாருங்கள். நான் வந்து எப்பயும் போல தான், எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சதுனால தான் நான் இந்த ரிவ்யூவே நான் பண்ணுறேன். ஆனஸ்டாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன், உங்களை போய் நான் பார்க்க சொல்கிறேன். அண்ட் தென் படம் பிடிக்காட்டி உங்களை போய் நான் பார்க்க தான் சொல்லுவேன். எண்ட் ஆஃப் டே யோ மணி, நீங்கள் போய் என்னோட ஒப்பீனியன் கேட்டுக்கிறீங்க, பட் டிசிஷன் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் போய் படத்தை பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். காமெண்ட்ஸ்லையும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம், நான் தெரிஞ்சுப்பேன், கண்டிப்பாக ரெஸ்பான்ஸும் நான் பண்ணுவேன். ஸோ அபிநயா உங்கள் திரையரங்கில் 8ஆம் தேதி 8ஆம் மாதம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருச்சு. உங்கள் நேரு சினிமாவில் நிறைய தேட்டரில் வந்து ஓடுது, போய் படத்தை பாருங்கள், உங்கள் ஆதரவு கொடுங்க. நல்ல ஒரு படைப்பை வந்து நம்ம மக்கள் தான் அந்த ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. என் படம் பார்த்துட்டீங்கன்னா தாராளமாக உங்கள் ரிவ்யூ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இஃப் கேன் மேக் அ வீடியோ, ஒரு ஷார்ட் வீடியோ. நீங்கள் என்ன மாதிரி பேசக்கூட அவசியம் கிடையாது, டெக்னிக்கலாக பேசக்கூட அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது நீங்கள் பேசுங்க, பிடிக்காதையும் பேசுங்க, அது என்ன டெவலப் பண்ணியிருக்கான்னு நீங்கள் பேசுங்க, பிரச்சனையே கிடையாது. ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி செஞ்சு டிக்டாக்ல இந்த இன்ஸ்டாகிராம்லாம் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணி நீங்கள் தாராளமாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து என்ன நீங்கள் டேக் பண்ணலாம். நான் கண்டிப்பாக நான் ரீபோஸ்ட் எல்லாமே நான் பண்ணுவேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் மக்களே, பேசி நம்புகிறேன். அண்ட் யா, அவ்வளோதான். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓரளவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக், ஒரு ஷேரு, அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி விட்டுருங்க. இன்னொரு புது வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.